பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் மக்களாட்சியினுடைய தத்துவத்தின் பின்னடைவையும் அதை காக்க வேண்டிய கடமையையும் அவர்கள் உணர்ந்ததால் தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் இந்த இந்திய தேசத்தில் இந்தியர்களாகிய நாம் இந்தியர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக துன்புறுத்தப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம். நம்முடைய இந்த சொந்த மண்ணிலேயே நாம் அடிமைகளாகவும் அகதிகளாகவும் வாழ்ந்தோம். நம்முடைய வளங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டது. நம் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டிஷினுடைய இந்த சர்வாதிகார போக்கினை இந்த தேசத்தில் இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இரவு பகல் பாராமல், ஜாதி மதம் பாராமல், மொழி இனம் பாராமல் இந்தியர்கள் என்ற ஒற்றை முழக்கத்தோடு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களிடமிருந்து நம்முடைய இந்திய நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு பல தியாகங்களை செய்ததன் காரணமாகத்தான் நமக்கு இந்த மக்களாட்சி தத்துவம் கிடைக்கப்பட்டது. இங்கே வாழக்கூடிய மக்களின் மொழிகள், இங்கே வாழக்கூடிய மக்களின் கொள்கைகள், இங்கே வாழக்கூடிய மக்களின் வளங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அனைத்து மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைநாட்டும் வண்ணமாகவும் அவர்களினுடைய மத சுதந்திரத்தை நிலைநாட்டும் வண்ணமாகவும் அவர்களினுடைய உடைமை, கல்வி, உரிமை பாதுகாக்கும் வண்ணமாகவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மக்களாட்சி தத்துவம். மக்களால் மக்களே மக்களுக்காக செயல்படுத்தப்பட்ட இந்த தத்துவத்தை 1950ஆம் ஆண்டு உலக வரலாற்றில் ஒட்டுமொத்த தேசமும் இந்த இந்திய தேசத்தை திரும்பி பார்த்தது. அதனுடைய வீரியத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த கூடிய காலகட்டத்தில் தான் பாசிஸ்டுகளினுடைய கழுகுகளினுடைய கோர பார்வையினாலும் பாசிச வெறி ஓநாய்களின் மதவெறி பசியினாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசம் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம் தேசத்தில் இருக்கக்கூடிய பாசிஸ்டுகளுக்கு மத சுதந்திரம் பிடிக்காது. நம் தேசத்தில் வாழக்கூடிய பாசிஸ்டுகளுக்கு மத சார்பின்மை பிடிக்காது. நம் தேசத்தில் வாழக்கூடிய பாசிஸ்டுகளுக்கு இந்தியர்களினுடைய ஒற்றுமை பிடிக்காது. நம் தேசத்தில் வாழக்கூடிய பாசிஸ்டுகளுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சியே பிடிக்காது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எப்பொழுது பிஜேபி அரசு ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த இந்திய தேசமும் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மக்களையும் அவர்கள் பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றா இரண்டா? மாட்டின் பெயரால் மனிதர்களை அடித்துக் கொள்கின்றார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டினுடைய பட்டியலில், எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டினுடைய பட்டியலில் 27வது இடத்தில் இருந்த இந்தியாவை தூக்கி முதல் இடத்தில் வைத்து விட்டார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்களை அடித்து துன்புறுத்துகின்றார்கள். பண மதிப்பிழப்பை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான இந்தியர்களை ரோட்டிலேயே சாக செய்தார்கள். இவர்களினுடைய சாதனை என்பது இதுதான். இதற்கும் மேலாக அவர்களினுடைய முக்கியமான அஜெண்டா ஒன்று இருக்கு. என்னது? இந்த இந்திய நாட்டை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்று. அப்படி அவர்கள் இந்த இந்திய நாட்டை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த தேசத்தில் இருந்து அடித்து விரட்ட வேண்டும். இரண்டாவது, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய வரலாற்றை அடிச்சுவடே இல்லாமல் அவர்கள் அழிக்க வேண்டும். இந்த ரெண்டையும் செஞ்சாதான் இந்த இந்திய தேசத்தை அவர்கள் இந்து ராஷ்டிராவாக மாற்ற முடியும். அதனுடைய வேலையாகத்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த பிஜேபி RSS பயங்கரவாதிகள் மதவெறி பிரச்சாரத்தை போதிக்கின்றார்கள். சமீபத்தில் ஹரித்வாரில் ஒரு சாமியார்களினுடைய கூட்டத்தில் ஒரு பெண் சாமியார் பேசுகிறார். அவரினுடைய பெயர் சாத்வி அன்னபூரணா. என்ன சொல்றாங்க? நீங்க எல்லாரும் தயாராக இருங்கள், இஸ்லாமியர்களை கொன்று குவிப்பதற்காக நீங்கள் தயாராக இருங்கள், அதற்காக நீங்க சிறை செல்வதற்கும் தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார். என்ன?
20 லட்சம் முஸ்லிம்களை அழிப்பதற்கு 100 வீரர்கள் தேவை, அதனால் நீங்கள் தயாராக இருங்கள் என்று ஒரு மதவெறி பிரச்சாரத்தை அவர் அந்த கூட்டத்திலே சொல்கின்றார். நாங்கள் நேஷனல் விமென்ஸ் ஃப்ரண்ட் ஆகிய நாங்கள் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். சாத்வி அன்னபூரணா அவர்களே, நீங்கள் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விரட்டி அடிப்பதற்கு 100 வீரர்களை நீங்கள் ஒன்று திரட்டினால் நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு எதிராக போர் புரிவோம் என்பதை நான் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். டெல்லியில் நடக்கக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பில் இன்றைக்கு வேலு நாச்சியாருடைய புகைப்படத்தையும் வஉசி பாரதியார் போன்ற அவர்களினுடைய புகைப்படத்தையும் அகற்றிவிட்டார்கள். என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? இவங்களை யாருன்னே தெரியாதான். வரலாறு தெரியாத, வரலாறு படைக்க முடியாத முட்டாள்களினுடைய கையில் இந்த நாடு இருக்கின்றது என்பது இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று. வேலு நாச்சியாரை யாருன்னு தெரியாதான். முதலாக ஒரு பெண்மணி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினாள் என்று சொன்னால் அது வீரமங்கை வேலு நாச்சியார் தான். அப்படிப்பட்ட வரலாறை இவர்கள் எதற்காக மறைக்க வேண்டும், எதற்காக எடுக்க வேண்டும் என்றால், வேலு நாச்சியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர்களுக்கு பக்கபலமாக, அவர்களுக்கு முழு உதவியாக இருந்த ஹைதர் அலி அவர்களினுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். வஉசியினுடைய வரலாறை இன்னைக்கு அவர்கள் மறைக்கின்றார்கள் என்று சொன்னால், வஉசியினுடைய வரலாற்றிற்கு பின்னாடி இன்றைக்கு அவர்களுக்காக பொருளாதாரம் தியாகம் செய்த இஸ்லாமியர்களினுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? நம்ம தமிழ் தியாகிகளினுடைய வீரர்களை பட்டியலில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமா RSS பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் பிஜேபி ஆட்சிக்கு எதிராகவும் யாரெல்லாம் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் ZTVயில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு ஸ்டாண்டப் காமெடி. 2 சின்ன குழந்தைங்க அவ்வளவு அழகாக இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய ஒரு வடிவத்தை ஒரு காமெடியாக சொன்னதை கூட பொறுத்து கொள்ள முடியாத இந்த பால்வாடி பாஜக அரசு அந்த சின்ன குழந்தைங்க மீது நடவடிக்கை ஏற்போம்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தன்மமான பேச்சை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த தேசத்தில் இவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்யக்கூடிய RSS சங் பரிவார கூட்டத்தை இந்த இந்திய தேசத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் அவர்களை நேருக்கு நேராக நெஞ்சுரத்தோடு திராணியோடு சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான். எப்படி மக்காவின் வெற்றியின் போது அன்று இருந்த குறைஷிகள் எல்லாம் முகமதை பார்த்து முகமது என்று பயந்து ஓடினார்களோ, அதே போன்ற ஒரு காலம் வரும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங் பரிவார RSS கூட்டங்கள் இந்த தேசத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய திருமறையில் கூறியது போல, நீங்கள் விரக்தி அடையாதீர்கள், நீங்கள் கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் முஹ்மின்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று எங்களுடைய இறைவன் கூறியது போல நிச்சயமாக இந்த பாசிச கூட்டங்களை இந்த தேசத்தில் இருந்து விரட்டி நம்முடைய கொடியை இங்கே நிலைநாட்டுவோம் என்று துவா செய்தவளாக எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.